ஸோ இந்த வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வாட்டர் வேப்பர் இஸ் assumed to be a perfect gas, molar enthalpy changes for vaporization of 1 mole water at 1 bar and 100 degrees centigrade is 41 kilojoule per mole. Calculate the internal energy changes when 1 mole of water is vaporized at 1 bar pressure and 100 degrees centigrade வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ அந்த வாட்டர் மாலிகுலை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, லிக்விட்லேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கேசஸ் மாலிகுலாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லிக்விட் டு கேஸாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு வந்து சம் எனர்ஜி சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் லெஸ் எனர்ஜி வந்து இருக்கும். கேஸஸ் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேஸஸ் மாலிகுல் வந்து எனர்ஜி வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கேஸஸ் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி, வாட்டரோட இன்டர்னல் எனர்ஜியில் கண்டிப்பாக நமக்கு சேஞ்சஸ் வந்து இருக்கும். இல்லை அப்போ நமக்கு என்ன பண்ணால் வந்து டெல்டா யூ இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த டெல்டா யூ தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா ஹெச் வந்து கொடுத்துருக்காங்க. மோலார் என்தால்பி, என்தால்பின்றது பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச். அப்போ டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா யூக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜிஆர்டின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டெல்டா என்ஜிஆர்டி. அப்போ இந்த டெல்டா ஹெச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டெம்பரேச்சர் தான். இப்போ வாட்டர் வந்து நீங்கள் லிக்விட்லேருந்து நீங்கள் கேஸாக மாற்றினா நீங்கள் என்ன பண்ணணும்? கேஸாக மாற்றினா நம்ம நிறையா வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி வந்து கொடுக்கணும் இல்லையா? அந்த டெம்பரேச்சரோட எனர்ஜி ஃபார்ம் தான் நமக்கு வந்து என்தால்பி. அப்போ நீங்கள் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த வாட்டர் மாலிகுல் வந்து அதோட எனர்ஜி நிறைய எனர்ஜியாக வந்து ஹை எனர்ஜி மாலிகுலாக நமக்கு வந்து மாறுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கும். அதான் நம்ம டெல்டா என்ஜிஆர்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து ஃபுல் வீடியோவில் போட்டுக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? அப்போ இங்கே டெல்டா ஹெச் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 41,000 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 41,000 இங்கே கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க. நான் ஜூலை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெல்டா யூ தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் டெல்டா என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல். நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் சேஞ்சஸ். அப்போ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ப்ராடக்ட்ல நமக்கு எத்தனை கேஸ் மாலிகுல் இருக்குது? 1 வந்து இருக்குது. ரியாக்டன்ட் சைடில் எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது? 0 வந்து இருக்குது. அப்போ 1 மைனஸ் 1 நமக்கு என்ன பண்ணால் 1 வந்து வரும். ஓகே, அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 8.314. ஓகே, இது வந்து நம்ம என்ன கொடுத்தாங்க? இங்கே எனர்ஜி ஃபார்ம். இன்டர்னல் எனர்ஜின்றது ஒரு எனர்ஜி, என்தால்பின்றது எனர்ஜி. அப்போ எனர்ஜிக்கு வந்து 8.314 வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். ப்ரெஷர்னா தான் நம்ம என்ன பண்ணணும்? 0.0821 வந்து கொடுக்கணும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்ன? டெம்பரேச்சர். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கெல்வினா மாற்றும்போது நமக்கு என்ன? 373 கெல்வின் வந்து நமக்கு வந்து வந்துடும். அப்போ நமக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ டெல்டா யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா யூ ஈக்குவல் டு 41,000 மைனஸ் 1 இன்ட்டு 8.314 இன்ட்டு 373. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சால்வ் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள்.